தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் பள்ளி ஆசிரியை குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அந்த சம்பவத்திற்கு பழிவாங்கும் வகையில் ஜாமீனில் வெளிவந்த மகளின் காதலனை தந்தை மற்றும் உறவினர்கள் சேர்ந்து வெட்டி கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அருகே பிராந்தை கிராமத்தை சேர்ந்த புண்ணியமூர்த்தியின் மகள்தான் காவ்யா. இவர் ஆலங்குடி பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் தற்காலிக ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். காவ்யா மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த அஜித்குமாரும் கடந்த 10 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. அஜித்குமார் பெயிண்டர் வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் காவ்யாவின் பெற்றோர் அவருக்கு உறவினர் ஒருவரின் மகனை திருமணம் பேச முடிவு செய்து நிச்சயதார்த்தம் நடத்தியுள்ளனர். இந்த தகவலை அஜித்குமாரிடம் காவ்யா கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அஜித்குமார் கடந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி என்னை காதலித்துவிட்டு வேறு ஒருவருடன் எப்படி நிச்சயம் செய்து கொள்ளலாம் என்று கூறி அவர் வைத்திருந்த கத்தியால் காவ்யாவை சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த காவ்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அஜித்குமாரை கைது செய்தனர். பின்னர் அவர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மகளை இழந்த துயரத்தில் இருந்த காவ்யாவின் தந்தை மற்றும் குடும்பத்தினர் இந்த சம்பவத்திற்காக பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை அஜித்குமார் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது காவ்யாவின் தந்தை உட்பட 4 பேர் அவரது வீட்டிற்குள் புகுந்துள்ளனர். அப்போது அவர்கள் அறிவாளால் அஜித்குமாரை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த அஜித்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நடந்ததும் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து அஜித்குமாரை வெட்டி கொன்ற காவ்யாவின் தந்தை மற்றும் அவரது உறவினர்கள் 4வரும் அம்மாபேட்டை காவல் நிலையத்தில் சென்று சரணடைந்துள்ளனர். போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே சம்பவத்தில் முதலில் ஆசிரியை கொலை செய்யப்பட்டதும் பின்னர் அதற்கு பழிவாங்கும் விதமாக காதலன் கொலை செய்யப்பட்டதும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகளின் கொலைக்கு தந்தை பழிக்கு பழி வாங்கியுள்ளார்.